சுகி, நான் ஒன்றுமே படிக்கலல. மேம் வேறு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது? நாங்களும் படிக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 நாள் லீவ் விட்டு ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்துட்டோம். என்ன இவளுக்கு இப்போ சும்மா சும்மா ஓ. கௌஷி, நம்ம வேணா மேம் கிட்ட கேட்போமா? மேம், நாங்கள் நாளைக்கு டெஸ்ட் எழுதுறோன்னு. மேம் விட மாட்டாங்கப்பா. அன்னைக்கே சொன்னாங்க திங்கக்கிழமை கண்டிப்பாக நான் டெஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னு. இங்கே பாருடா, இந்த பிள்ளைங்க எல்லாம் என்னம்மா நடிக்குதுங்க. ஏண்டா ஏன் இப்படி சொல்கிறேன்? எந்த டெஸ்ட்டு வச்சாலும் அதில் மார்க் வாங்குறதே இந்த சுமிதா தான். இந்த பொண்ணு படிக்கலையா? உலகமே இப்படித்தான் மச்சான். படிக்கலன்னு சொல்லி ஏமாத்திய மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பசங்களை பாருங்களே, அவங்க நம்மளை தான் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் டெஸ்ட்டில் மொட்டை மார்க் தான் வாங்க போகிறாங்க. அப்புறம் என்ன? விட்டு டேய், இந்த சுமிதாவை பாருடா, நம்மளை முட்டை மார்க் வாங்குறோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. என்னதானடா? விடு. எதுக்கு நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கா? ஏன் உனக்கு ஒரு பெஞ்சில் தனியாக உட்கார முடியாதா? தள்ளிக்கிட்டே வரா. ஒரு பெஞ்சில் 3 பேர் தான் உட்கார முடியும். நீ அங்கிட்டு போய் உட்காராம இங்கே எங்கள் கூட வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு தான் முதல்ல இடம் பத்தவே இல்லை. அப்போ இடிச்சு பிடிச்சிட்டு தான் உட்கார மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்கேனா? நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு இடம் பத்தவே இல்லை. நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க வேற ஏதாவது இடத்துக்கு. ஏர்லைன், உனக்கு இடம் பத்தலைன்னா இங்கே வேணா வந்து உட்காந்துக்கிறியா? எங்ககிட்ட நிறைய இடம் இருக்கு. நீ போய் அங்கிட்ட இங்கிட்டாவது உட்காரு. நீ உனக்கு ஒரு இடம், உன் லஞ்ச் பேக்குக்கு ஒரு இடம், உன் பேக்குக்கு ஒரு இடம், உன் பென்சில் பாக்ஸுக்கு ஒரு இடம் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எங்களால் இடம் தர முடியாது. என்ன சுபினுக்கு குட் மார்னிங் சொல்ல முடியலையா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கூட்டத்தில் மாட்ட மாட்டோம்ல நினைச்சோம். என்ன சத்தத்தையே காண? சுபின், குட் மார்னிங் சொல்ல முடியாதா? இல்லை மேம், நான் சொன்னேன் மேம், உங்களுக்கு கேட்கல. அப்படியா? எனக்கு காது கேட்கலன்னு சொல்றியோ? ஐயோ என்ன ட்ரெண்ட்ல பேசா? எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? குட் மார்னிங் மேம். சரி உட்காருங்க எல்லாரும். மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சத்தம் உங்களுக்கு? ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இல்லைன்னா அமைதியா இருக்க முடியாதா அவங்க எல்லாருக்கும்? அவ்வளவு சத்தம் ஆபீஸ் ரூம் வரைக்கும் கேக்குது. பிரின்சிபல் வந்து என்னை கத்திட்டு இப்ப வர சொல்லியிருக்காங்க அந்த கிளாஸ்க்கு. இது கௌஷி, உன்னை மாட்டி விடுறேன் பாரு. மிஸ், கௌஷி தான் ஏர்லின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, அதனாலதான் கிளாஸ் பூரா சத்தமா இருந்துச்சு மிஸ். தூரம் மாட்டி விடுறான் பாரு. உனக்கு இருக்கு, பிடி பீரியட் இருக்குல்ல. கௌஷி, ஏர்லின், என்ன சண்டை? மிஸ், எனக்கு கௌஷி உட்கார்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறா. என்னை கீழே தள்ளி விடுறா. என்ன கௌஷி, அப்படியா? இல்ல மிஸ், ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்கார முடியல, இடமே பத்த மாட்டேங்குது. அதனாலதான். ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்கார முடியலன்னா ஒருத்தர் பின்னாடி போயிட்டு உட்கார வேண்டியது தானே. இதுக்கு எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன சண்டை கடையா? மிஸ், அதுதான் மிஸ் நானும் சொன்னேன். அதுக்கு இது கௌஷி தான் சண்டைக்கு வரான். இல்லை மிஸ், நான், சுமிதா, பைரவி, நாங்கள் 3 பேரும் இங்கே வந்து உட்காந்துட்டோம் மிஸ் முதல்லையே. அதுக்கப்புறம் தான் ஏர்லின் வந்தா. அங்கே தான் உட்காரணும்னு உட்காந்தா, இடம் பத்தல. சரி, இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க. நான் அப்புறமாட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இடத்த பிரித்து கொடுக்குறேன், சரியா? இப்போ டெஸ்ட் சொல்லியிருந்தேனே, எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எந்திரி, பேப்பர் எடு. ஒரு பெஞ்சில் 2 பேர் தான் உட்காரணும். 4 பேர் வெளில வா. டே மச்சான், நீ வெளியில போய் உட்காரியா? நான் இங்கே உட்காந்து எழுதுறேன். அடுத்த வாட்டி நான் வெளியே போகிறேன். சுபி, வெளியில வா, பேப்பர் எடுத்துக்கிட்டு. இந்த மிஸ் எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டிட்டு இருக்காங்க. சே, பாத்தியாடி எப்படிலாம் சொல்லி கொடுக்குறான்னு. நான் தள்ளியே விடல தெரியுமா?
சரி விட்டு, அவ அப்படிதான் தெரியும்ல, அப்புறம் என்ன. கௌஷி, சுமிதா 2 பேரும் வெளியில வாங்க. வெளியில போய் உட்காருங்க.